ஹலோ மக்களே 459வது எபிசோட்ல பேர்லாம் லூஃபி குரூ இன்னும் வந்து மெரன் ஹெட்ஃபோர்ட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏச காப்பாற்ற வராங்க. டே ஏசு உனக்கு டைம் ஆயிருச்சு, இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு, கிளம்பலாமான்னு சொல்லிட்டு நேவி ஆஃபீஸரும் வந்து நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா ஏசோட கெட்டெல்லாம் அவுத்து ஏசு அங்கிருந்து கூப்பிட்டு போற கிளம்பிட்டானுங்க அவனுங்க. டேய் போலாமான்னு சொல்றாங்க. ஏசு அங்கிருந்து அப்படி பொறுமையா கிளம்புறான். அப்படி ரொம்ப சுகமா இருக்கான். லூஃபியை பத்தி தான் ஒரு செகண்ட் யோசிச்சு பாக்குறான். ஆனா அவன் எதுவுமே பேச மாட்டேங்கான். அப்படியே அமைதியா கிளம்பி போய்கிட்டே இருக்கான். நம்ம கதை இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவனையோ கையை கட்டி அப்படி இழுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. சரி வாடா போலான்னு சொல்றாங்க. ஏசு அப்படி மேலே ஏத்தி கொண்டு போறாங்க. பார்த்தா அவ்வளவு படி இருக்கு. அவனும் ஏறி போய்கிட்டே இருக்கான். எதிர்த்து சண்டை போடல, எதுவுமே பண்ணல. ஒரு பக்கம் இதுல ஒரு பக்கம் என்ன பார்த்தா ஊர் மக்களுக்கு எல்லா ஊருக்குமே தெளிவா தெரிஞ்சிருந்திருக்கு ஏச வந்து பிடிச்சி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொருத்தவங்க ஒன்னொன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒயிட் பீரியட் கண்டிப்பா இறங்குவான், அந்த பிரச்சனைக்குள்ள அவன் யாருன்னு காட்டுவான்னு சொல்லிட்டு அவ்வளவு ஈஸியாலாம் இது யாரும் விட போறதில்லடா. ஒயிட் பீரியட் குரூ கண்டிப்பா வருவாங்க, அவங்க போர்ஸ் வேற லெவலா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அப்புறம் ஒயிட் பீரியட் வந்து அங்க என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் கேக்குறாங்க. யாருக்கு தெரியும் சொல்றாங்க. சவுத் ப்ளூ, ஈஸ்ட் ப்ளூ ஒவ்வொரு ஏரியால பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பைரட் குரூப் வந்து கண்டிப்பா நேவி அடிப்பாங்கன்னு நினைச்சு பாத்துக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க. மெரைன் ஃபோர்டெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு லேடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க சாதாரண நினைச்சிட்டு இருக்கீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டன் லைன் சிங்கி வந்து நேவி ஹெட் குவார்டர்ஸ் பாதி இடத்தை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் வெளியே தப்பிச்சு போனா. அது உங்களுக்கு தெரியுமா? அதுல எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. எக்ஸிகியூஷன் நடக்கலாம், நடக்காம இருக்கலாம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி நார்த் ப்ளூ தான் கட்டுறாங்க. அங்க ஃபுல்லா கோல்டா இருக்கு. உடனே பார ஒருத்தர் திறந்து வச்சிருக்கான். டேய் என்னடா பார திறந்து வச்சிருக்கீங்க? இந்த வேர்ல்டே வந்து நடுநடுக்க போற விஷயம் நடக்க போகுதுடா, நீங்க என்னடா இன்னும் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. டேய் ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் இருந்தா குடுங்கடா, ட்ரிங்க்ஸ் இல்லாம இங்க வாழ முடியாது, ஏன்னா அவ்வளவு கோல்டா இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கத்துறானுங்க. டேய் இந்த உலகமே என்ன ஆக போகுதுன்னு தெரியல, உங்களுக்கு பார திறக்கணுமான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்திக்கிட்டு வேற இருக்கான். அதுக்கப்புறம் வெஸ்ட் ப்ளூல ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டே பேசிக்கிட்டு இருக்கான். அவர் ஒன்னும் சாதாரண ஆளு கிடையாடா, அவர் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா கிராண்ட் லைனை காட்டுறாங்க. ஒயிட் பீரியட் கண்டிப்பா வருவாரான்னு சொல்லிட்டு என்பது ஒரு குடும்பத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒயிட் பீரியட் வந்து டெவிலோட ரொம்ப ஸ்கேரியான ஆளுன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. பிரேலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த உலகம் எங்க போகுது கடவுளேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பக்கம் நின்று ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. நேவியை சுத்தி நிறைய ஃபேமிலிஸா இருந்துச்சு. இப்ப அந்த எந்த ஃபேமிலியுமே இல்ல, எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியூர் தாண்டி போயிட்டாங்க. ஏன்னா அங்க என்ன பிரச்சனைகளும் வரலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா கட் பண்ணி சபோடைய ஆர்பாலஜியும் காட்டுறாங்க. அங்கதான் எவகேஷன் பண்ணி நிறைய மக்களும் இருக்காங்க. இங்க எல்லா மக்களும் மானிட்டரே பாத்துக்கிட்டு இருக்காங்க, இவனை எக்ஸிகியூஷன் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு. நிறைய மக்கள் வந்து நேவியை தான் வந்து பெரிய இதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சபோடைய ஆர்பாலஜில நிறைய நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் உட்காந்து எல்லா நியூஸும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஒயிட் பீரியட்லாம் வருவானா வரமாட்டானான்னு சொல்லிட்டு நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நேவி ஹெட் குவார்டர்ஸ் தான் காட்டே செய்யறாங்க. ஒயிட் பீரியட் அங்க வரதுக்கு எந்த இதுவுமே இல்ல, அவன் வருவானா வரமாட்டானே ஒன்னும் புரியல. இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு போர்ட்டுகஸ்ட் ஏச வந்து கொல்றதுக்காண்டி. அதுக்கப்புறம் கட் பண்ணி கார்பையோ காட்டுறாங்க. கார்போ கோவத்தில் நிக்கிறாரு. ஏன்னா கார்போட பேரம் தான் ஏஸ். டே நீ சொன்னதுல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இதை கண்டிப்பா செஞ்சுதான் தீரணும்னு சொல்லிட்டு கார்பு கட்டிக்கிட்டு இருக்காரு செங்கக்குட்ட. டே இந்த எக்ஸிகியூஷன் வந்து நார்மல் பைரட்டுக்கான எக்ஸிகியூஷன் ஒண்ணு இது கிடையாது, தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு செங்கக்கு. இதை வச்சுதான்டா ஃபியூச்சர் இதே வந்து நான் எல்லாத்தையும் சரி பண்ணணும், இது கண்டிப்பா நெசசரி தான் சொல்லிட்டு செங்கக்கு சொல்றாரு. அனுமே எதுவுமே பேசாம போய்கிட்டே இருக்காரு கார்ப். ஏன்னா இதுக்கு நீனும் ரெஸ்பான்சிபிள் சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஏன்னா இந்த விஷயத்துல நீ நிறைய இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்க அப்படிதானு சொல்லிட்டு செங்கக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா கார்ப் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காரு. கார்ப் நீ இதை மட்டும் மறந்துடாதுன்னு சொல்றாரு. ஆனா எதுவுமே பேசாம கார்ப் போய்கிட்டே இருக்காரு. செங்கக்கு கூட எப்பவுமே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும், அது அங்கேயே தான் நின்னுக்கிட்டு இருக்கு. பார்த்தா ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நேவி ஹெட் குவார்டர்ஸ் ஃப்ரண்டா தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஜெயிண்ட் நேவி ஆபீசர்லாம் வேற நின்னுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா ஆர்மிக்காரங்களும் அப்படியே அசம்பிளா நின்னுக்கிட்டு இருக்காங்க. எவனாலும் இங்க வரலாம்டா, அதனால எல்லாரும் தயாரா இருங்கடான்னு சொல்லிட்டு. என்னெல்லாம் நடக்கலாம்டா, அடுத்த 3 மணி நேரத்துக்கு எல்லாரும் தயாராங்கடா, அது மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு நேவி ஆபீசர்லாம் கத்துறாங்க. சரி சார்னு சொல்லிட்டு நேவி ஃபோர்ஸே கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள எப்படி ஒயிட் பீரியட் கூட்டமே வர போறாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. 50 நேவி ஷிப் இருக்கு, வார்லார்ட்ஸ் இருக்காங்க, அட்மிரல் இருக்காங்க, ஃபிளீட் அட்மிரல் இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னே ஒண்ணும் புரியல. வார்லார்டு வேற வேற நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. 5 பேர் வரிசை கட்டி நின்னுக்கிட்டு இருக்காங்க. கெக்கோ முரியோ, பார்த்தல கூமா, மீகாக், போவா ஹேங்காக், அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா டொஃப்ளோமிங்கம், இவங்க 5 பேரும் வரிசை கட்டி நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. வார்லாட பார்த்து வேற ஒரு பக்கம் ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா அட்மிரலும் அசம்பிளி ஆகுறானுங்க. 3 பேரும் வரானுங்க. நேவியோட கிரேட்டஸ்ட் பவர் 3 அட்மிரலும் வந்துட்டாங்க. கிசரு, அகைனு, அதுக்கப்புறம் அவுகிஜி. இது வரைக்கும் அக்கைனு என்ன பண்ணுவான்னு யாருக்குமே ஒன்னும் புரியாது. எல்லா ஃபோர்ஸும் ஒன்னு அசம்பிள் ஆயிருக்காங்க. ஒயிட் பீரியட் கூட்டம் எவனாலும் வாங்கடா, உங்களை தடுத்து நிக்க நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு நேவியே கரகோஷம் போட்டு நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஏசுக்கு இது எதுவுமே தெரியாம அவன் பாட்டுக்கு பொறுமையா அப்படி நடந்து
நடந்து வந்துகிட்டே இருக்கான். நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுதான் வாரான் அவன். ஆனா லூஃபியை பத்தி அப்படி யோசிச்சு பாக்குறான். டேய் லூஃபி, ஒன்னே ஒண்ணு தான்டா, நம்ம வாழும்போது எந்த வருத்தமும் இல்லாம வாழ்ந்துட்டு போயிடணும்னு சொல்லிட்டு ஏசு பேசிக்கிட்டு இருந்திருக்கான். என்னடா சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான் லூஃபியோ. ஏசு அப்படி மேலேயே கூட்டு வந்துட்டாங்க. அவனும் பொறுமை நடந்து வந்துகிட்டு இருக்கான். டேய் எப்பனாலும் ஒரு நாள் வந்து நம்ம இந்த கடலுக்குள்ள இறங்க போறோம், நம்ம வாழ்றபடி நம்ம வாழ்க்கையை வாழணும்டா, நம்ம ரொம்ப ஃப்ரீயா வாழணும்னு சொல்லி இருந்திருப்பான் ஏசே கூட்டு முன்னாடி வராங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம லூஃபியை தான் காட்டுறாங்க. அவனும் என்னன்னு பார்த்தா கேட் ஆஃப் ஜஸ்டிஸ் கேட்டுக்கு திரும்பி வந்துட்டான். ஜிமே நம்ம வந்தாச்சு, கேட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு நம்ம வந்தாச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான் அவன். இவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டோம், நல்ல வேளை காத்து நம்ம பக்கம் அடிக்கனால நம்ம சீக்கிரம் வந்தாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஆல்ரெடி நேவி ஆஃபீஸர் சொல்றாங்க, டே நீங்க என்னதான் வந்தா கேட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம், உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க. நம்ம எப்படி இந்த கேட்டை தாண்டி போக போறோம், இப்ப அதுதான் முக்கியம்னு சொல்றாங்க ஒரு பக்கம். டே டைம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு பக்கியே கத்திக்கிட்டு இருக்கான். பக்கி வந்து உலகத்தை ஆள போறான்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறானுங்க. ஒயிட் பியர்ட் எல்லாம் வந்து வேஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. கேப்டன் பக்கின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. லூஃபியோ அமைதியா நிக்கிறான். ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவையே பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க ஏச தான் காட்டுறாங்க. ஏசோ ரொம்ப பெரிய சோகத்துல இருக்கான். உடனே சவுடி அரபலஜி தான் காட்டுறாங்க. இவன் தான்டா ஃபயர் ஃபிஸ்ட் ஏசுன்னு சொல்லிட்டு உடனே நேவி ஆஃபீஸர்லாம் பேசுறாங்க. இந்த உலகத்திலே பெரிய வாரம் உண்டாக்குது இவன் தானாடா, இவனை தேடி தான் நிறைய பேர் ஹெல்ப் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு நேவி ஆஃபீஸரே பயப்படுதானு கொஞ்சம். ஏசோ வாரான் வந்துட்டு அவன் பாட்டுக்கு முட்டங்கால் போட்டு நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஸ்வாட வச்சு மறிச்சு நின்னுக்கிட்டு இருக்காங்க. செங்கக்கு அங்க இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்காரு. ஓகே கார்ப், நான் எல்லா விஷயம் சொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு செங்கக்கு. சரிடா நீ என்னமோ செய், நான் கீழே நிக்கிறேன்னு சொல்லிட்டு கார்ப் தனியா போயிட்டாரு. செங்குக்கு ஒரு ஃப்ரெண்டுனா அது கார்ப் மட்டும்தான். டே ஃப்ளீட் அட்மிரல் செங்குக்கு வந்துட்டாருடா, இங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டே டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. உங்களோட பெர்மிஷன் படி உங்க எல்லாத்தையும் ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா எல்லா ஆபீசரும் எல்லாத்தையும் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த போர்ட்டகஸ் டிஏஸ வந்து நம்ம இன்னைக்கு கொல்ல போறோம், அது எதுக்கு கொல்ல போறோம்னு சொல்லிட்டு நான் விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்றான் செங்குக்கு. கார்ப் இது ஒண்ணு உன்னோட ஃபால்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியம்மா சொல்லிக்கிட்டு இருக்கான். சூரு இந்த சமயத்துல நீ எனக்கு வந்து அட்வைஸ் பண்ற பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கார்ப்பும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏஸோட அப்பா பேர நான் இப்ப சொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் செங்குக்கு. எங்க அப்பா பாருன்னு சொல்லிட்டு ஏஸ் முழிச்சுக்கிட்டு இருக்கான். இது என்னடா முக்கியமான விஷயம் சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. என்னோட அப்பா வந்து ஒயிட் பிளேட்னு சொல்றாங்க, அது உண்மை கிடையாதுன்னு சொல்றாரு அவரு. ஒயிட் பிளேட் தான் எங்க அப்பான்னு சொல்றாங்க. என்னடா நடக்கும்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. டேய் உன்னை நாங்க நார்மலா தான்டா பார்த்தோம், அதுக்கப்புறம் தான்டா உன்னைய பத்தி எங்களுக்கு உண்மையே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு செங்குக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுடா, நாங்க ஏகப்பட்ட சைபர் போல வச்சுலாம் நாங்க செக் பண்ணி பார்த்தோம், ஆனா அந்த சமயத்துல எங்களுக்கு சரியான தகவல் கிடைக்கவே இல்ல. சில பேர் தொலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்கடா, அதை உங்க அம்மாவும் தொலைஞ்சுதான் போயிருந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்க அம்மா ரிஸ்க் எடுத்து உன்னையவே காப்பாத்திருக்காங்கடா அந்த சமயத்துல சொல்லிட்டு இருக்காங்க செங்குக்கு. உங்க அம்மாவோட கர்வம் தாண்டா உன்னை இப்ப காப்பாத்தி வச்சிருக்குன்னு முதல் கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நேவியவே உங்க அம்மா வந்து கண்ணில் தூசியை போட்டு போயிருக்காங்கடா, நேவியை மட்டும் இல்லடா அந்த உலகத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான் செங்குக்கு. பட்டேலியன்னு சொல்லிட்டு சவுத் ப்ளூல தான்டா நீ பிறந்த, அது எல்லாமே எனக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. உங்க அம்மா பேரு போர்ட்டகஸ் டி ரோகுன்னு சொல்றாரு அவரு. அவங்க குழந்தையை காப்பாத்துறதுக்காண்டி 10 மாசம் பிறக்க வேண்டிய குழந்தையை 20 மாசம் வயித்துல வச்சு பறந்தாங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அதுக்கு இம்பாசிபிள் ஆடான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னை 20 மாசம் வயித்துல வச்சனால அவங்க எல்லா ஸ்ட்ரென்த்தும் போய் அந்த இடத்துல இறந்துட்டாங்கடா, இதாண்டா விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அவங்க அப்பா இறந்து 1 வருஷம் 3 மாசம் கழிச்சு இந்த குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அது மோசமானவன் குழந்தையோட பிறந்திருக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அது நீந்தாண்டா, அது எனக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. கார்போ அமைதியா இருக்கிறாரு. கார்போ அப்படி பழசி வச்சு பாக்குறாரு. டே கார்ப், என்னுடைய குழந்தை யாருமே பிளேம் பண்ண மாட்டாங்க அப்படிதானு சொல்லிட்டு கோல்ட் ரோஜர் பேசி இருந்திருப்பாரு. என் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லி இருந்திருப்பாரு அவரு. உங்க அப்பா வந்து கிங் ஆஃப் த பெரட் கோல்ட் ரோஜர்னு சொல்லிட்டு கத்துறாம பார்த்தா எல்லாருமே ஸ்டன் ஆயிட்டாங்க. கோல்ட் ரோஜர் தான் வந்து ஏசோட அப்பாவே இருந்திருப்பாரு. டே என்னடா இது, கோல்ட் ரோஜர் பையன் தான் ஃபயர் ஃபிஸ்ட் ஏசான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் மிரண்டுட்டாங்க. ரிப்போர்ட்டர்லாம் அப்படி பயத்தில் நிக்கிறானுங்க. ஒருத்தன் எழுத போனவன் அப்படி பேனவே கீழே போட்டுட்டான். அவனோட பிளட் லைன் இந்த உலகத்துல இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஷாக் ஆகுறான். கிங் ஆஃப் த பைரட்டோட பிளட் லைன்னு சொல்றான். அது நம்ம ஏசு. அதோட முடியுது. அதுக்கடுத்து எப்படி சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்தாங்க. See you bye.